எங்க அம்மா காலையில இருந்து ஏஞ்சி எல்லா வேலையும் பாக்குறாங்க, போய் கூட மாட ஏதாவது வேலை செய்ய வேண்டியதுதானே. ஏங்க, நல்லா சொல்வீங்களே நான் இந்த வேலையை செய்யலன்னு. நான் போய் வீடு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, வீடு அங்கன்னு சுத்தமா இல்லை இங்கன்னு சுத்தமா இல்லைன்னு சொல்லி அவங்க மறுபடியும் வீட்டை பெருக்குவாங்க. அது மட்டுமா, வாச பெருக்கி கோலம் போட்டா அந்த கோலம் நல்லா இல்லைன்னு பக்கத்துல வேற கோலத்தை போடுவாங்க. பாத்திரம் கழுவி வச்சா பாத்திரம் நல்லா இல்லைன்னு அவங்க மறுபடியும் கழுவுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களே ஒரேடியா பண்ணிட்டு போயிடலாமே. சின்ன பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, போய் எங்க அம்மாக்கு ஏதாவது வேலை செய். என்னங்க, நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா எந்த வேலையும் என்ன உருப்படியா செய்ய விட மாட்டாங்கன்னு. சும்மா கத்திட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சின்ன பொண்ணு ப்ளீஸ்மா, போய் எங்க அம்மா கூட சும்மாவாவது நின்றுட்டு வா. அங்க போனா வேலைதான் வாங்குவாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. ஆனா அந்த வேலையை மறுபடியும் அவங்களே செய்வாங்க. இதுக்கு எதுக்கு நான் போனோம்? அது இல்ல சின்ன பொண்ணு. என்ன அது இல்ல இது இல்ல, மரியாதையே போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வேற தூக்கம் வருது, கனவுல ஐஸ்கிரீம் சாப்பிடணும். பாதிலே எழுப்பி தொந்தரவு பண்ணாதீங்க. கனவுலதான் விதவிதமா சாப்பிட முடியுது, அதையாவது தின்னுட்டு போறேனே. உங்க அம்மிட்ட ஒன்னுத்தையும் திங்க முடியாது, நீங்க ஒன்னுத்தையும் வாங்கியும் தர மாட்டீங்க.